அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ECS10 ரொமானியா அப்படிங்கிற ஒரு ட்ரீம் டீமுக்கான ஒரு மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ROM ACCB UCCBக்கான ஒரு மேட்ச். அதுக்கான ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவியூ நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 3.5 crores மெகா ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ட்ரீம் லெவலில். ஸோ அதனால தான் இந்த மேட்ச்சை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ECS10 ரொமாரியா 11:30 AM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோடைய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 லட்சம், 58% வின்னிங் தராங்க. 20 டீம் கிரியேட் பண்ணலாம், 49 ரூபா என்ட்ரி. ஸோ இது வந்து ஒரு 2 டீம் ஒரு டீம் அந்த மாதிரி மினிமம் டீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8,85,799. இந்த மேட்ச் 9 ஜூலை 11:30 AM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் ACCBயோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 1 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. UCCB பார்த்தீங்கன்னா 5ல் 3 வின் பண்ணியிருக்காங்க. 8-8 பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இன் லாஸ்ட் 5 இயர்ஸ் T10 டொமஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ACCB 4 வின் பண்ணியிருக்காங்க. UCCB 2 தான் வின் பண்ணியிருக்காங்க. 8-8 டோட்டலாக 6 மேட்ச் விளையாடிருக்காங்க. 6ல் வந்து 4 வந்து ACCB தான் டாப்பில் இருக்காங்க. ஆவரேஜான ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 ரன்கள் ஆவரேஜான ரன்னாக இருக்குது. டோட்டலாக விக்கெட் வந்து 9 விக்கெட் விழுது. ஃபாஸ்ட்டுக்கு 6 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டுகளும் விழுது. பிச்சு வந்து ஒரு பேலன்ஸ் பிச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் ஃபார் பேசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா மொராரா வைசாலி கிரிக்கெட் கிரவுண்ட், இல்ஃபாய் கவுண்டி, பர்கசிஸ்ட் ரொமானியாவில் இந்த கிரவுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டாப் பிளேயர் பார்த்தீங்கன்னா ACCBயில் P. குமார், T. சந்திராவன் அண்ட் G. மனன். ஸோ இந்த 3 பேர் வந்து டாப் பிக்காக இருக்காங்க. ஸோ 248 பாயிண்ட், 159 பாயிண்ட், 159. UCCB பார்த்தீங்கன்னா J. கட்கா 288, R. சதீஷன் 275 அண்ட் R. குமார் ஜூனியர் 246. இங்கே டாப் பிளேயர் அட் திஸ் வென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் டாப் பிளேயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சைசந்து டிலான்கா, அபுல் ஆசிஃப், ரோஹித் குமார் 1. ஸோ 2 மேட்ச்சில் 39 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. 229 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ இவர் மெயின் பிளேயராக கூட இருப்பார். கேப்டன் வைஸ் கேப்டனாக இவரை வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அப்துல் ஆசிஃப் 6 மேட்ச் 28.7 ஆவரேஜ் அண்ட் 226 ஸ்ட்ரைக் ரேட். ரோஹித் குமார் 6 மேட்ச் 22.7 ஆவரேஜ் 206. அதே மாதிரி இங்கே ஜோசப் கட்கா வந்து 5 மேட்ச் ஆவரேஜாக 1.2 விக்கெட்ஸ். ராஜேஷ் குமார் ஜூனியர் 5 மேட்ச் 1.2 விக்கெட்ஸ். ஜோபி சார்லி 5 மேட்ச் 1 விக்கெட். ஸோ ஆவரேஜாக ஒரு மேட்ச்லேயும் 1.2 விக்கெட்ஸ் 1.2 விக்கெட்ஸ் 1 விக்கெட்ஸ் வந்து விழுது. ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியும். ஸோ ஆர் குமார் ஜூனியர் ஸோ இங்கே 246 இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இவர் மெயின் பிளேயராக இவர் இருப்பார். அதே மாதிரி வேறு யாரெல்லாம் இருப்பாங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதில் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டேபிளில் UCCB இந்த டீம் வந்து 8ல் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 22 பாயிண்டில் 2வது இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி ACCB அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் 8 மேட்ச்சில் 3 தான் வின் பண்ணியிருக்காங்க. 13 பாயிண்டில் 3வது இடத்துல இருக்காங்க. ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ் டேபிள். இப்போ பார்ப்போம் ரோஹித் குமார் அப்படிங்கிறவர் பார்ப்போம். 7 மேட்ச் 7 இன்னிங்ஸ் 2 நாட் அவுட்டு, 184 ரன்ஸ், 48 ஹையஸ்ட் ஸ்கோர், 36 ரன் ஆவரேஜ், 230 ஸ்ட்ரைக் ரேட். அப்துல் ஆசிஃப் 6 மேட்ச் 6 இன்னிங்ஸ் 2 நாட் அவுட், 172 ரன்கள், 77 ரன் நாட் அவுட். ஸோ இவர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்திருப்பார், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 26.31. ஸோ ஆவரேஜ் வந்து இங்கே 43 இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 17 ஆவரேஜ், 19 ஆவரேஜ், 13 ஆவரேஜ் அண்ட் ரமேஷ் சதீஷன் அப்படிங்கிறவர் 27 ஆவரேஜ். ஸோ 8 மேட்ச்சு 108 ரன், 29 நாட் அவுட் அண்ட் 3 நாட் அவுட்டில் தான் அவருக்கு ஆவரேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இவர் வந்து 8 மேட்ச்சில் 2 நாட் அவுட்டாக இருக்காரு. இவர் வந்து 2 நாட் அவுட்டாக இருக்காரு. ஸோ இதுதான் ஓவரால். இது எல்லாமே இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நான் டெலகிராம் சேனலில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அதேமாதிரி ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாண்டோ வாஷிட் 7 மேட்ச் 11 ஓவர் 0 மீடியம் 94 ரன்கள் 8 விக்கெட். அண்ட் பெஸ்ட்டு பாருங்கள் 4/17 அண்ட் எக்கானமி 8.54. அதேமாதிரி ராஜேஷ் குமார் UCCB 7 மேட்ச் 9.2 ஓவர்ஸ் 0 மேடின் 82 ரன் கொடுத்துருக்காரு, 8 விக்கெட் எடுத்திருக்காரு, 3/3 அண்ட் 10.25 ஆவரேஜ் அண்ட் எக்கானமி 8.78. இதில் வந்து 3 விக்கெட் வந்து 2 டைம்ஸ் இவர் எடுத்திருக்காரு. 3 விக்கெட் வந்து 1 டைம். ஸோ எல்லாருமே இங்கே வந்து இங்கே 1 டைம் எடுத்திருப்பாங்க. இவங்க எல்லாமே மெயின் பிளேயராக இருக்காங்க. ஸோ இதில் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே 7, 7, 7, 7, 8, 8. ஸோ இவங்க எல்லாமே மெயின் போலராக இருப்பாங்க. ஷாண்டோ வஷித், ரஜீஷ் குமார், ஜோசப் கட்கா, ரமேஷ் சதீஷன், விஸ்வா பிரியதர்ஷனா, ஷஹீபுல்லா. இந்த
சதீஷன் பாருங்கள் 8 மேட்ச்சு 7 விக்கெட்டு 3/14 எடுத்திருக்காரு. இவர் 4/18 4/18. ஸோ இந்த மாதிரி பிளேயர் இருக்காங்களே சார், நீங்கள் மல்டிபிள் டீம் போடுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு டீமில் இது பண்ணலாம். இந்த ரமேஷ் சதீஷன் பாருங்கள், இங்கே பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் 29, ஸோ 27 ரன். ஸோ ரெண்டுத்துலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர் யார் இருக்காங்க? ரமேஷ் சதீஷன் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம மெயினாக பார்க்கணும். இவங்களுக்குள்ள நடந்த 8 மேட்சஸ் பார்ப்போம். ACCB பீட் UCCB by 19 runs. இங்கே பாருங்கள் 130க்கு 5 ACCB. இவங்க வந்து 111 for 7. ஸோ இவங்க வந்து தோத்துட்டாங்க. அடுத்தது 107 for 6 ACCB. இவங்க 108 for 1. இவங்க UCCB வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓப்பனிங்லேயே வந்து சேஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி, இல்லைனா ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயே சேஸ் அந்த ஒரே ஒரு விக்கெட். இங்கே பாருங்கள் ACCB பீட் பை யூனிட் எப்படி 48 runs, ACCB 165க்கு 1. ஸோ பேட்டிங்லேயே வந்து முடிச்சிட்டாங்க டாப் ஆர்டரில். இவங்க 117க்கு 8. ஸோ இவங்க வந்து பேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போலிங்கை எடுக்கவே கூடாது. ஸோ பேட்டிங் ப்ளஸ் போலிங், இங்கே டாப் ஆர்டர் ஒரு 3 பிளேயரும் ஸோ போலரும் எடுத்துக்கணும். இங்கே டாப் ஆர்டர் 3 பிளேயரும் போலரும் எடுத்துக்கணும். ஸோ ACCBலையும் நடந்திருக்கு, UCCBலையும் நடந்திருக்கு. ACCB 131க்கு 4, இங்கே பார்த்தீங்கன்னா 130க்கு 8. ஸோ இவங்க வந்து 4 விக்கெட், இவங்க வந்து 8 விக்கெட். ACCB வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 100 for 8 ACCB. இவங்க பாருங்கள் 105 for 2. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா 3 பிளேயர் எடுத்திங்கன்னா, அந்த பேட்டிங்கில் ஒரு 3 பிளேயர் எடுத்திங்கன்னா வின் ஆகுது. ஸோ இவங்க இங்கே வின்னு, இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வின்னு, இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வின்னு, இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வின்னு. ஸோ இங்கே வந்து 2 விக்கெட் விழுந்திருக்கு, இங்கே வந்து 4 விக்கெட் விழுந்திருக்கு, இங்கே 1 விக்கெட் விழுந்திருக்கு, இங்கே 1 விக்கெட் விழுந்திருக்கு, இங்கே வந்து 5 விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பார்க்கலாம்? ACCB பாருங்கள் 5 விக்கெட் விட்டுருக்காங்க, இங்கே வந்து 6 விக்கெட் விட்டுருக்காங்க, இங்கே வந்து 1 விக்கெட் விட்டுருக்காங்க, இங்கே வந்து 4 விக்கெட் விட்டுருக்காங்க, இங்கே வந்து 8 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 5, 6, 8 ஸோ இந்த மாதிரி விடுறாங்க. சில மேட்சஸில் மட்டும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க டிஃபால்ட்டாக பாருங்கள் 8, 8, இங்கே 2, இங்கே 7, 3 மேட்ச்சில் பாருங்கள் 7, 8, ஒரே ஒரு 2 மேட்ச் தான் 1 விக்கெட் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே 2 விக்கெட் விட்டுருக்காங்க. மீதி 3 மேட்சஸ் வந்து இந்த மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ இந்த சினாரியோ, இந்த ஸ்ட்ராட்டஜி படி ஒரு டீமும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணி நீங்கள் டீம்ஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கிரியேட் பண்ணலாம். இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ACCB போலரை நீங்கள் எடுக்கக்கூடாது. ACCB போலரை எடுக்கக்கூடாது. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ACCB போலரை எடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ACCB உடைய பிளேயர் ஸ்டேட்டஸ் பார்ப்போம். கோகர் மனன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 0, 39, 23, 25. ஸோ ஒரு ஆவரேஜான ரன்ஸாக இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா மதுஷன், இவர் வந்து ரிஸ்கி பிளேயர் 10, 40, 4, 6. ஸோ 6 மேட்ச்சில் ஒரு 2 மேட்சஸ் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து மெயின் பிளேயராக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 42+0 விக்கெட், 36+0 விக்கெட், 25+1 விக்கெட். சைஸ் வந்து திலாங்கா பர்சன்டேஜ் வைஸாகவும் ரொம்ப கம்மியாக இருப்பார். பர்வீன் குமார் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் 18, 28, 1 விக்கெட்டு, 50+1 விக்கெட்டு. ஸோ இவர் மெயின் பிளேயராக இருப்பார். அலி ஐதர் இவர் வந்து மெயின் பிளேயர் இருக்க மாட்டார். அதே மாதிரி நவீன் குண்டா வந்து 0, 1, 9+1 விக்கெட், 2+1 விக்கெட், 13+1 விக்கெட். ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் இவரை வந்து நம்ம எடுக்கலாம். இவர் அசாத் அப்பாஸ், இவர் வந்து இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், வாய்ப்புகளும் கிடைக்கல. டி சந்துராவன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஸ்பின் 16+1 விக்கெட், 2 விக்கெட், 13+0 விக்கெட், 5,1. ஸோ ஒரே ஒரு மேட்ச் தான் 16 ஒரு விக்கெட், ஒரே ஒரு மேட்ச் தான் 2 விக்கெட். இவர் 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம இது பண்ணிக்கலாம். இவருக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கல. இவர் ஆவரேஜாக வந்து பிரியதர்ஷனா ராம் வந்து 1 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட், 50-50 ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் இவர் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி 12+2 விக்கெட், 3 விக்கெட், 19+0 விக்கெட், இவரை நம்ம மெயினாக பயன்படுத்தலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 5 பிளேயர் வராங்க. UCCBயில் பாருங்கள் சத்விக் நடிகோட்லார் RHB ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 8+0 விக்கெட். ஸோ இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக், ஏன்னா ஓப்பனும் பண்ணுறாரு ப்ளஸ் விக்கெட்ஸும் எடுப்பார். 66+2 விக்கெட், 64, 40, 26. ஸோ அதனால் மெயின் பிளேயராக இருப்பார். இவர் ரோஹித் குமாரில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 6+0 விக்கெட், 11+0 விக்கெட், 44+0 விக்கெட், 12, 9. ஸோ இவரும் மேபி விக்கெட் எடுக்கலாம். அந்த காம்பினேஷன்ஸில் இவரை கொண்டு போகலாம். இவர் வந்து ரிஸ்கி பிளேயராக இருப்பார். ஒரே ஒரு மேட்ச் தான் இது பண்ணியிருப்பார். இவருக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. ஒரே ஒரு மேட்ச்சில் 3 ரன் தான் அடிச்சிருக்காரு. உன்னிகிருஷ்ணன் 11, 0, 0, 1, 4 விக்கெட். இவர் வந்து ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார். உன்னிகிருஷ்ணன் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. அலி ஹுசைன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்
20 plus 1 wicket, 10 plus 0 wicket, 0 wicket, 3 plus 3 wicket, 12 plus 1 wicket. இவர் மெயின் பிளேயராக இருப்பார். எஸ் ஃபர்ஷித் ரைட் ஆம் பேட்ஸ்மேன், ரைட் ஆம் மீடியம், 10-3 TNB 29-18. ராஜேஷ்குமார் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆம் மீடியம், 5 plus 2 wicket, 1 wicket. கடைசி ஒரு 3 மேட்ச் 0-0 விக்கெட்டில் இருக்கார். தேவேந்திர சிங் ரைட் ஆம் மீடியம், 2 wickets, 14 plus 0 wickets. ஸோ ஒரு விக்கெட் 3 wicket. ஸோ இவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் இனிமேல் தான் விளையாடணும். ஸோ 1 2 3 4 5 அங்கே ஒரு 1 2 3 4 5 ஒரு பிளேயர் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி ஒரு நல்ல சாய்ஸாக நீங்கள் எடுக்கலாம். என்னுடைய ட்ரீம் டீம் டெமோ டீம் பாருங்கள். எஸ் நரிகட்டா, பி அகமது, மதுஷன், ஆர் குமார், என் குண்டா, ஆர் குமார் ஜூனியர், டி சந்துருவா, பி குமார் அண்ட் எஸ் வர்ஷித், எஸ் உல்லா, எஸ். ஸோ இந்த 2 பிளேயர் தான் நான் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொண்டு போகிறேன். ரெண்டாவது டீம் பார்த்தீங்கன்னா இவரை வந்து நான் தூக்கிடுறேன். இந்த பி அகமதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜி மனன், பி குமார். ஸோ இந்த இடத்துல என் குண்டாக்கு பதில் ஜி மனன் போட்டு இந்த மாதிரி பி குமார், ஆர் குமார் ஜூனியர், ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு, ஸோ இது என்னோட டீம் டெமோ டீமாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல டீம்ஸ் இதெல்லாமே டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். 11:30 மேட்ச் எல்லாரும் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் என்னோட டெலகிராம் சேனல், Dream11WP சர்ச் பண்ணி கூட பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க்கு கொடுக்குறேன். இதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த டேட்டாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெலகிராமில் ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன். அதை ரிவ்யூ பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் டீமை கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். So thank you for watching.